சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை அக்ஷய திருதியை பொன்னாளில் வாழ்த்துகிறோம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மறைந்த பாஜக தலைவர் கோபிநாத் முண்டேவின் மகளும் மகாராஷ்டிராவில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சருமாக இருப்பவர் பங்கஜா முண்டே. தந்தை கோபிநாத்தின் மறைவுக்கு பிறகு அவரது அரசியல் வாரிசாக மகள் பங்கஜாவை ஆதரவாளர்கள் கொண்டாடி வருகின்றனர். பல்வேறு சர்ச்சைகளுக்கு பெயர் போன பங்கஜா முண்டே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த போது அவரது ஆதரவாளர்கள் தோல்வியை ஏற்க முடியாமல் அடுத்தடுத்து தற்கொலை செய்து கொண்டனர். இச்சம்பவம் மகாராஷ்டிரா அரசியலில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது ஒரு புறம் இருக்க, முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் பங்கஜா முண்டேவுக்கு கடந்த சில நாட்களாக மர்ம நபர் ஒருவர் அடிக்கடி ஆபாசமான வாய்ஸ் மெசேஜ்களை அனுப்புவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அதோடு பங்கஜா முண்டையின் செல்போனுக்கு ஆபாசமான குறுஞ்செய்திகளையும் தொடர்ந்து அனுப்பி கொண்டிருந்தார். ஆரம்பத்தில் இதனை கண்டுகொள்ளாத பங்கஜா முண்டே தொடர்ந்து தனது அரசியல் பணிகளை கவனித்து வந்துள்ளார். ஆனால் அந்த மர்ம ஆசாமியின் வக்கிர செயல் நாளுக்கு நாள் எல்லையை மீறியுள்ளது. சமூக வலைதளங்களில் பங்கஜா முண்டே குறித்து அவதூறான கருத்துக்களையும் ஆபாசமாக சித்தரிக்கப்பட்ட படங்களையும் தொடர்ந்து பகிர்ந்து வந்துள்ளார். இதனால் பொறுமையை இழந்த பங்கஜா முண்டே அந்த மர்ம நபர் குறித்த விவரங்களை சேகரித்துக் கொண்டு சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் செல்போன் மூலம் அத்துமீறிய நபரை அவரது செல்போன் நம்பரை வைத்தே தேடுதல் வேட்டையை தொடங்கினர். அப்போது குற்றவாளியின் செல்போன் சிக்னல் பூனேயில் இருப்பதாக காட்டியுள்ளது. இதையடுத்து உடனடியாக ஸ்பாட்டுக்கு சென்ற போலீசார் மர்ம நபரின் செல்போன் எண், இருப்பிடம் குறித்து விசாரித்ததில் அந்த நபர் பீட் மாவட்டத்தைச் சேர்ந்த அமோல் சங்கான் ராவ் காலே என்ற 25 வயது பொறியியல் கல்லூரி மாணவர் என்பது தெரியவந்தது. காட்டுப்பகுதியில் பதுங்கியிருந்த அமோல் காலேவை கைது செய்து மும்பைக்கு அழைத்துச் சென்றனர். அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு கல்லூரி மாணவர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.